கடல் வெள்ளத்திலிருந்து மக்களை காப்பாற்றிய திருச்செந்தூர் முருகன் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். 1860களில் திருச்செந்தூர் நகரம் அமைதியாக இருந்தது. கடற்கரை அருகில் வாழும் மக்கள் தினசரி வாழ்வில் மகிழ்ச்சியோடு இருந்தனர். ஆனால் ஒரு நாள் எதிர்பாராத விதமாக கடல் பொங்கியது. நெடிய அலைகள் ஆத்திரத்துடன் கரையை நோக்கி பாய்ந்தன. கடலின் குரல் பயமுறுத்தியது. மழை பொழிந்து கொண்டிருந்தது. மக்கள் தங்களை எப்படியும் காப்பாற்றிக் கொள்ள போராடினார்கள். சிலர் கோயிலுக்கே ஓடிக்கொண்டு கண்ணீருடன் முருகனை வேண்டினர். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அனைவரும் பார்க்க ஒரே ஒரு சிறுவன் கடற்கரைக்கு வந்தான். அவனது முகத்தில் எப்போதுமே காணாத வெளிச்சம். அந்த சிறுவன் உரக்க சத்தமிட்டான், "இந்த மலைக்குள் யாரும் வரக்கூடாது." அவன் சொன்னதும் பாய்ந்து வந்த அலைகள் மெதுவாக தங்கியது. மக்களின் இதயங்கள் துடித்தன. அந்த சிறுவன் கடலின் மையத்திற்குள் நடந்தே சென்றான். சில நொடிகளில் காணாமல் போனான். மக்கள் அலையினால் அச்சமுட்டிருந்தாலும் அந்த சிறுவனின் வார்த்தைகளில் ஒரு தெய்வீக சக்தி இருந்ததை உணர்ந்தனர். தொலைவில் இருந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலின் முகம் புன்னகைத்தது போல் தெரிந்தது. அதன்பின் அந்த கடல் வெள்ளம் மறைந்து அமைதி திரும்பியது. மக்கள் தங்களின் கண்ணோட்டத்தில் பார்த்த அந்த சிறுவன் யாரென்று புரிந்து கொள்ள முயன்றனர். இறுதியில் அனைவரும் ஒரே நம்பிக்கையில் சேர்ந்தனர். அந்த சிறுவன் வேறு யாரும் இல்லை, நம் முருகப்பெருமான் தான். அன்று முதல் திருச்செந்தூரில் அந்த நிகழ்வு பற்றிய நம்பிக்கையும் பக்தியும் தலைமுறைதோறும் பரவி வருகிறது. கடல் எழும்பும் போதெல்லாம் மக்கள் முருகனை நினைத்து வணங்குகிறார்கள். ஏனெனில் ஒருமுறை அவர் தாமே வந்து மக்கள் அனைவரையும் காத்தார். கருணை கடலே கந்தா போற்றி.